ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு கேட்ட இந்த சில கொஷின்ஸுக்கும் நான் வந்துட்டு வீக்லி ஸ்டடி பிளான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்லி பிளான்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ண்ணா அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் மந்த்லி பிளான்லாம் வந்துட்டு போட்டோம்னு பார்த்திங்கன்னா அது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து என்னால் கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியல. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் கேப் விட்டு வந்துட்டு படிக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த டைம் வந்து வீக்லி பிளான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்லி பிளானோட ப்ரொசீஜர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு டெலகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் இதோட இமேஜு. அதை பார்த்து வந்துட்டு நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நோட்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் வந்துட்டு ஹேண்ட் ரைட்டனாக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பெட்டராக ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவங்க வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் பண்ணுறாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் தினமணி அண்டு தி ஹிந்து வந்துட்டு அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் எது வந்துட்டு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு கொஞ்சம் புரிகிற மாதிரியும் இருந்தது. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக எது இருக்குமோ அதுதான் வந்துட்டு நம்ம தேடி போக முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து இது வந்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் வந்துட்டு என்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வீடியோவே போட்டுட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்க்கு வந்துட்டு எது பெஸ்ட்டு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி நல்லா வந்துட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடுலேஷனில் வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் நானும் வந்துட்டு இப்போ தான் பிகினர். இன்னொருத்தங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை காலேஜ் போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஈவினிங் டைமோ இல்லை வந்துட்டு ஏர்லி மார்னிங் டைமோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு ஃபுல் டைமாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஷெட்யூல் போட்டு வந்து படிங்க. இந்த டைமில் வந்துட்டு நான் இதை முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கரெக்டாக ஆர்டராக வந்துட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஷெட்யூலே வந்துட்டு போட்டிருக்கேன். நான் வந்துட்டு டெலகிராமில் வந்துட்டு டெய்லியும் நான் வந்துட்டு என்ன படிக்கிறேன், என்ன சப்ஜெக்ட் வந்துட்டு படிக்கிறேன் அண்ட் ரிவிஷன் வந்துட்டு எப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும்தான், நாட் கம்பல்சரி. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே என் கூடயே வந்துட்டு சேர்ந்து படிச்சுக்கலாம். இப்போ வந்து கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். எடுத்த உடனே இது எத்தனை தடவை தான் படிக்காது, இது வந்துட்டு நமக்கு மனப்பாடமே ஆகலையே, நமக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக வந்து யோசிக்கக்கூடாது. அது வந்துட்டு உங்களோட அந்த ஸ்டடி கண்டினியூஷன் வந்துட்டு ரொம்பவே வந்து பாதிக்கும். உங்களுக்கான ஸ்டடி பிளேஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டு இருந்தால் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு இப்போ தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி இடத்த வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா இடமுமே வந்துட்டு அமைதியாக இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் இப்போ நானே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரு ரூம்குள்ளே தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். வெளியே வண்டி போகிற சத்தம் இல்லை, டிவி ஓடுற சத்தம் எல்லாமே வந்துட்டு கேட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த என்வரான்மெண்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க வந்து நம்ம கற்றுக்கணும். எப்போவுமே எனக்கு அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சா வந்துட்டு கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை வந்துட்டு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு டவுன் ஆகிறப்போ நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக ஆரம்பிச்சிங்க, ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த காரணத்தை வந்துட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டவுன் ஆகிறப்பெல்லாம் வந்துட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டப் வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு அகைன் வந்து கண்டினியூவாக படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சது, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எண்ட் வரைக்கும் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் படிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி நமக்கானது நமக்கே கிடைக்கும். Thank you for watching.